திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸோட வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவலும், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு டேட்டாவோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ எதையும் நம்ம போட மாட்டோம். கைஸ், நம்ம பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல நம்ம போயிட்டு ட்ரேட் எடுப்போம். அதாவது இந்த மார்க்கெட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்றதுனால செல்லர்ஸ் எல்லா ஸ்ட்ரைக்கையும் செல் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க பண்ணி வச்சுருக்க இடத்துலேருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பொசிஷனை செல் பண்ணவங்க பை பண்ணால் என்ன, மார்க்கெட் மேலே தானே போகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பையர்ஸ் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு லாஸ் வர இடத்துல நம்ம போய் உள்ளே போய் அவங்க பை பண்ணும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேட் இருப்போம். மற்றபடி வேறு எந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? இன்னொன்று, இதில் வந்து இன்னும் ஈஸியாக நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி செட்டப் வந்தால், அதாவது இந்த லெவல்ஸை வச்சுக்கிட்டு நம்ம செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்த வச்சுக்கிட்டு எந்த மாதிரி செட்டப்பில் அது அதிகமாக வருது அந்த மாதிரி என்ட்ரி அப்படின்னு பார்த்து அந்த என்ட்ரியை நம்ம அழகாக ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி செட்டப் வந்தால் நான் இங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி நம்ம செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதுவும் இந்த கோர்ஸ் வீடியோ கூடயே வந்துடும். ஓகேங்களா? அதனால் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அந்த மாதிரி செட்டப் வந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா ஆக்சுவலாக எடுக்காமல் விட்டுடலாம். இன்றைக்கி கூட கால் சைடு அப்படி தான் என்ட்ரி. ஓகேங்களா? இந்த செட்டப் தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வர டைமில் நம்ம பண்ணிக்கலாம். வாரத்தில் கண்டிப்பாக 3 நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செட்டப் வருமே. ஓகேங்களா? என்னென்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஒரு டைம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ½ அன் ஹவர்லேயே வந்துடும். ஒரு டைம் 1 ஹவர் கூட ஆகும். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு என்ட்ரி ஷியூராக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம். மிச்ச டைம்லலாம் அந்த மாதிரி எதுவுமே க்ரியேட் ஆகாமல் இருக்கிற டைமில் நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் தெளிவாக ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்கள் லாஸை தவிர்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா 24,205.10 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா 24,185 பக்கமாக இருந்தது. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, மேக்ஸிமம் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி புல் பேக்கில் தான் நின்றுது மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது 24,185 இருக்கும்போது 24,200, 250 புட்டு இந்த மணி. கீழே பார்த்திங்கன்னா 24,150 காலும் 100 காலும் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதால நம்ம கண்டிப்பாக போய்ட்டு யாரை பார்ப்போம்? புட்டை தான் போய் பார்ப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 24,200ன்ற புட்டை போய் பார்க்கும்போது மார்க்கெட் நெகட்டிவ். அப்போ இவன் பாசிட்டிவாக இருக்கணுமா வேண்டாமா? ஓகேங்களா? இவன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து பாசிட்டிவாக தான் இருந்தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்டர்டேயை உடச்சிட்டான் கீழே. ஆக்சுவலாக எஸ்டர்டேயில் வந்துட்டான் கீழே. மேலே போனவன் ஆக்சுவலாக சல்லுன்னு 2 ஒரே கேண்டிலே கீழே வந்துட்டான். ஓகேங்களா? கீழே வந்து எஸ்டர்டேயில் பக்கமாக நின்றுட்டு இருந்தான். ஓகேங்களா? அப்போது நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம நினச்சா மாதிரியே கரெக்டாக ஒரு அடுத்த கேண்டில் வந்து எஸ்டர்டேயை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? எஸ்டர்டேயை கீழே உடைச்சாலே நம்மளுக்கு என்ட்ரி தான். ஓகேங்களா? புட்டுக்கு எஸ்டர்டேயை கீழே உடைச்சா கால் எஸ்டர்டே லோ உள்ள வந்துடும். இது நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஓவராலாக தான் சொல்கிறோம். இதில் என்ட்ரி எப்படி எடுக்கணும், இது எப்படி க்ரியேட் ஆகுது, ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு ஓவராலாக நம்ம எக்ஸ்பிளைனுக்கோசம் சொல்கிறோம் இது. ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு கால் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? கால் சைடு தான் நம்மளுக்கு என்ட்ரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம போய்ட்டு காலை சூஸ் பண்ணோம். அந்த டைமில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,150. ஓகேங்களா? கரெக்டாக 24,150 ஒரு 20 நிமிஷத்தில் லோவில் வரப்போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். ஓகேங்களா? மார்க்கெட் அப்போ இங்கே தான் இருந்தது, 190 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலனா கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் புட்டு வந்து எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான்.
ஓகேங்களா. அப்போது கால் வந்து எஸ்டர்டே லோ உள்ள போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஆக்சுவலி லோவை தாண்டுவான் இல்லை லோக்குள்ளே லோவை தொட்டுருவான்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ மார்க்கெட் 190 இருக்குது. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தால் 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. 190 மார்க்கெட் நிற்கிது கரெக்டாக. அப்போது கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கணும். 190 15 பாயிண்ட் 175. ஓகேங்களா. 175னா ஒரு 170 கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அடுத்த அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கீழே வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை வந்த லோ வரைக்கும் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதுக்குன்னு நம்ம 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்லாம் வைக்க முடியாது. 65 அட்வான்ஸ் லெவல், அவன் வந்த லோ பார்த்திங்கன்னா 60ன்னு வச்சுக்கிங்களேன், 30 பாயிண்ட் வருது. நீங்கள் இவ்வளோ பெரிய பாயிண்ட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் 55 90 என்ட்ரி, அப்போ எவ்வளோ ஆகுது உங்களுக்கு 35 பாயிண்ட்டு. அவ்வளோ பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஒன்று இவ்வளோ பெரிய பாயிண்ட் இருக்குதுன்னு நம்ம விட்டுடணும், இல்லை இங்கேருந்து 20-15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுதான் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. எந்த எமோஷன் ஆகாமல் உங்களுக்கு வந்த லோவும் வைக்கலாம், இல்லை அட்வான்ஸ் லெவல் கீழே வைக்கலாம். அட்வான்ஸ் லெவல் கீழே தான் வந்த லோ கரெக்டாக இருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் ஹெவியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று இங்கேருந்து 15 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா. இல்லையா இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். இது 2 தான் பண்ணணும். என்ட்ரி அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா. கண்டிப்பாக இவன் ஒரு நல்ல சடனாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே டார்கெட் கொடுத்துருவான்றது தெரியும். அதே மாதிரி தான் கொடுத்தான். 190 தான் நம்மளுக்கு என்ட்ரி. ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 275 வரைக்கும் போயிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் போயிருக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் போவானா அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. இவ்வளோ பெரிய பாயிண்ட் கொடுப்பானா என்ன ஏதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்த 15 பாயிண்ட் தான் புக் பண்ணிட்டு வெளியே வரணும். 90 நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 205 அதுதான் வந்து எஸ்டர்டே லோ ஆக்சுவலாக. ஓகேங்களா. எஸ்டர்டே லோன்றது 210, 25 பாயிண்ட் இருக்குது. அது வரைக்கும் தான் டார்கெட் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம் நீங்கள். ஓகேங்களா. ஆனால் அதையும் உடச்சிட்டான் படார்னு. ஓகேங்களா. அதில் வந்து புல் பேக்கில் நிற்கலான்னு பார்த்தா நிற்கல பாருங்க, சடார்னு உடச்சிட்டான். அடுத்த கேண்டில் உடச்சிட்டான். புல் பேக்கில் நின்று போனால் இவன் கண்டிப்பாக ஒன் சைட் மார்க்கெட்டாக போயிருப்பான். ஓகேங்களா. அதனால் நம்மளுக்கு தேவை, நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆச்சு. ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆச்சு. புட்டு வந்து எஸ்டர்டே கீழே உடச்சா அப்போது கால் வந்து எஸ்டர்டே லோவுக்குள்ளே வந்துடும், இல்லை லோவை உடச்சி மேலே போகும், இல்லை லோவை தாண்டும், இல்லை லோவை டச் பண்ணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அதனால் இந்த என்ட்ரி நம்ம எடுத்தோம். கரெக்டாக டார்கெட் கொடுத்தான். டார்கெட் தான் நம்மளுக்கு முக்கியம். டார்கெட் முடிஞ்சவனா அவன் என்ன வேணால் நடக்கட்டும், மார்க்கெட் இன்னும் 100 பாயிண்ட் மேலே போனாலும் சரி, இல்லை அவன் ஆக்சுவல் திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி அப்படியே வந்த லோவெல்லாம் உடைச்சாலும் சரி, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஹோல்டு பண்ண போகிறதே ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஒரு 10 நிமிஷத்தில் டார்கெட், 1/4 மணி நேரத்தில் டார்கெட், இல்லை ½ ஹவரில் டார்கெட், மேக்ஸிமம் ½ ஹவர் தான். அதுக்கு மேலே ஹோல்டே பண்ணக்கூடாது. வச்சு பார்க்கறது கிடையாது, நம்ம பொசிஷன் வைக்க போகிறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதே அந்த மாதிரி ஃபாஸ்ட். ஏன்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் அது மூவ் ஆகும் மார்க்கெட்டு. அவங்களுக்கு லாஸ் வந்தால் புக் பண்ணும்போது பயங்கர மூவ்மெண்ட்டு செம்மையாக இருக்கும். அதுதான் பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டு பாருங்கள். ஒரே கேண்டில் சல்லுன்னு 50 பாயிண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா. ஓகே. ஆனால் இதில் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஏன்னா இவன் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழேருந்து மேலே போடுவான். மேக்ஸிமம் ஓப்பனை தாண்டுவான், இல்லை ஓப்பனை தாண்டி திரும்பி ஓப்பனுக்குள்ளேயே வந்துடுவான். அப்போது நம்ம கரெக்டாக அந்த 15 பாயிண்ட் வச்சுட்டு வெளியே வர்றது தான் சேஃப். ஓகேங்களா. ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம எடுக்கணும்னு வச்சிங்களேன், அப்போ இவனை வந்து ஒரு நல்ல ரேலி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட், இல்லை எஸ்டர்டே லோ இல்லைனா ஓப்பன், அது வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடணும். அதுதான் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. அவன் மார்க்கெட் என்ன வேணால் பண்ணிட்டான், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஓகே. அதனால் இந்த என்ட்ரி முடிஞ்சிட்டு செகண்ட் என்ட்ரி நீங்கள் எடுத்துருக்கலாமா புட்டன்னா கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே லோவை கீழே உடச்சி அதுக்கப்புறம் மேலே வந்துட்டான், எஸ்டர்டே லோ உள்ளே வந்துட்டான், ஓப்பன் மேலேயே வந்துட்டான். ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு, ஒரு 10:30 மணிக்குள்ளே எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே எல்லாமே உடச்சிட்டான். அப்போது இவன் எஸ்டர்டே லோவை உடச்சா புட்டு வந்து எஸ்டர்டே ஐக்கிட்ட போகணும். ஓகேங்களா. போகணும்னு 100% கிடையாது, அது ஒரு ரூல், போகணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அவன் போகாமல் ஒரே இடத்துல நிறுத்திடுவான். ஓகேங்களா. இல்லை ஆக்சுவலாக வந்து போய் முடிப்பான் சில டைமு. ஆக மொத்தத்தில் மூவ் பண்ணுவான் மார்க்கெட். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 24,200ன்ற புட்டை நீங்கள் செகண்ட் என்ட்ரியாக எடுத்துருக்கலாம்.
எப்படின்னா அவன் வீக் ஆனவொன்னே பாருங்கள் 10:30 மணிக்கு அவன் வீக் ஆகிட்டான். இதுவும் நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். அவன் வந்து லோவை பிரேக் பண்ணால் இவன் ஐயை பிரேக் பண்ணணும், அதான் ரூலு. ஓகேங்களா, இவன் பாருங்கள் ஐயை பிரேக் பண்ணி இந்த இடத்துல 10:30 மணிக்கு அவன் லோவை பிரேக் பண்ணி வீக் ஆகிட்டான். அப்போது இவன் ஐயை பிரேக் பண்ணுறான் பாருங்கள், எவ்வளோ அழகாக நடந்திருக்கு பாருங்கள். ஐ 180. அப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, இங்கே அட்வான்ஸ் லெவலே இல்லைனா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அதாவது இவன் அட்வான்ஸ் லெவல் எதுலேயுமே மீட் ஆகலனா கூட இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் வீக் ஆகிட்டான்றது நீங்கள் பார்த்துட்டீங்க. 24 150 காலுன்றவன் எப்படி அவன் எல்லாத்தையும் உடச்சி மேலே போனானோ அதே மாதிரி உடச்சி எஸ்டர்டே லோ அவனோட ஓப்பன் எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டான் 10:30 மணிக்கு. அப்போ இந்த என்ட்ரி நீங்கள் சாலிடாக இந்த இடத்துல வந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சு எடுக்கலாம். ஆக்சுவலாக 145 அப்படின்னா உங்களுக்கு 130 அழகாக வந்த லோவும் அதுதான். ஓகேங்களா, அந்த என்ட்ரியோட இந்த என்ட்ரி எவ்வளோ அழகான ஸ்டாப் லாஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டாப் லாஸும் என்ட்ரியும் ஷார்ப்பாக ரொம்ப அழகாக அமையிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் என்ட்ரிலாம் சூப்பராக எடுக்கலாம் பாருங்கள். இவனையும் எடுக்கலாம், ஆனால் இதை நம்ம போஸ்ட்டில் போடல, ஆனால் இதையும் எடுத்துருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா, கால் சைடும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் அவுட் ஆச்சு, புட்டு சைடும் ஒர்க் அவுட் ஆச்சு. எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள், 145 205 வரைக்கும் போய் 50 பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இவன் ஓப்பனை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 165. ஓகேங்களா, அது வரைக்கும் இவன் டார்கெட் வச்சுக்கலாம் நம்ம, இல்லை எஸ்டர்டே ஐ வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அழகான ஒரு மூமெண்ட்டு, சூப்பரான மூமெண்ட்டு கொடுத்தான். ஓகேங்களா, இப்போது இங்கே எடுக்கிறோன்னா நம்ம எஸ்டர்டே ஐ வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். எஸ்டர்டே ஐயே 180, 145னா 180, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் இருக்குது. சின்ன ஸ்டாப் லாஸ், அழகான என்ட்ரி இது. அந்த என்ட்ரியோட இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் கம்மியாகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரியை ஃபில்டர் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ட்ரி முக்கியமே கிடையாது. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி அமையுது, அந்த லோ கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு லோ கொடுத்துட்டு மேலே போய் திருப்பியும் அந்த லோ கிட்ட வரேன்னா அந்த லோ உடைக்க மாட்டான் மேக்ஸிமம். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்த லோவுக்கு ஸ்டாப் லாஸாக கிடைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி. ஓகேங்களா, ஒன்று அப்படியே யூ கட்டிங் மாதிரி மேலே போயிடுவான். ஆனால் இங்கே ஒரு லோ கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னா அது ஒரு நல்ல என்ட்ரி அது. ஓகேங்களா, அதாவது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வருது பாருங்கள் அழகாக. ஓகேங்களா, ஓகே, எவ்வளோ தெளிவாக அழகாக போயிருக்கான் பாருங்கள். இந்த என்ட்ரி சூப்பரான என்ட்ரி. எனக்கு ஃபஸ்ட் என்ட்ரியோட இந்த என்ட்ரி சூப்பரான என்ட்ரி. ரொம்ப நிறுத்தி நிதானமாக போனான் டார்கெட்டு. ஓகேங்களா, 150 நீங்கள் எடுத்திருந்தா கூட 180 ரொம்ப அழகான டார்கெட் இது. ஓகேங்களா, இதுவும் செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் அப்படின்னா கால் வந்து லோவை உடச்சிட்டான், ஓப்பனை உடச்சிட்டான், எல்லாத்தையும் உடச்சிட்டான். கால் லோவை உடச்சா புட்டு வந்து ஐ வரைக்கும் போனோம், கரெக்டாக ஐ வரைக்கும் போயிட்டான் பாருங்கள். திருப்பி ஐயை கீழே உடச்சிட்டான், திருப்பி ஐ கீழே உடச்சோன்னா திருப்பியும் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் அது சுருங்கிடும். அப்போ இதில் என்ன அர்த்தம், ரெண்டு சைடும் ப்ரீமியத்தை கரைக்கிறாங்க. எப்படி வேணால் கரைக்கிட்டோம், கரைக்கிறது தான் ஆப்ஷன் மார்க்கெட்டு. ஓகேங்களா, அது எப்படி வேணால் நடக்கட்டும். ஆனால் நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்கும் எல்லாத்துக்கும். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுன்றது நம்மளுக்கு தெரியும். எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும், எப்படி இருந்தால் எடுக்கணுன்றது நம்மளுக்கு தெரியும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதனால் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இதில் வந்து 100%ன்றது உலகத்திலே ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நம்மளது 80 to 90% ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் 100% இதில் வின் பண்ண முடியும். தெளிவாக இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி 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 நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் வின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு அதை டபுள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான அமௌண்ட்டு போட்டு கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் முழுக்க ப்ராக்டிஸும் பொறுமையும் தான் முக்கியம். ஓகேங்களா, இதில் இன்னும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ட்ரேடே எடுக்காமல் ஒரு மாதம் வாட்ச் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை இப்போ வாட்ச் பண்ணி ஒரு அசைவையும் ஒரு மூமெண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். எப்படி இருந்தால் எப்படி மூமெண்ட் பண்ணுறான், எப்படி இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா, அப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் படிக்கும்போது அந்த நீங்கள் நோட்ஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக நம்மளுக்கு இது நம்ம வந்து ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இது அத்துப்படியாக இருக்கும். ஆனால் புதுசாக வரவங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அத்துப்படி ஆகும். ஓகேங்களா, இதில் ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ். ஓகேங்களா, டிசிப்ளின் ட்ரேட் இது ரொம்ப முக்கியம். எல்லா ட்ரேடும் பண்ணணும், அப்போ உடனே அட்வான்ஸ் லெவலில் தான்லாம் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு தான் நம்ம இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். எல்லா என்ட்ரியும் போய் எடுக்கக்கூடாது. எல்லா என்ட்ரியும் எடுத்து கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லாத எல்லா என்ட்ரியும் எடுத்துக்கின்னு
நிறைய என்ட்ரி எடுத்துக்கிட்டு தேவையில்லாத இது பண்ணக்கூடாது, ப்ரோக்கரேஜ் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு என்ட்ரி, பர்ஃபெக்டாக ஒரு என்ட்ரி இல்லை 2 என்ட்ரி ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஒரு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கோர்ஸ்லேயே வர இதை நீங்களே கூட இந்த செட்டப்பை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதை நம்ம ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி இதை பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிறத பார்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது ரொம்பவே எல்லாேருக்கும் யூஸ் ஆகுதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ் ஆகுது இந்த செட்டப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதனால் இது வரைக்கும் கோர்ஸ் வாங்காதவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வாங்கி எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் சூப்பராகவே இருந்தது. 2 என்ட்ரி, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்த என்ட்ரி தான் எடுத்தோம். செகண்ட் வந்த என்ட்ரி நம்ம எடுக்கலை. ஓகேங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் எடுத்திருக்காங்க இது. ஓகேங்களா? ஓகே, 2 நாள் லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.